அஸ்ஸலாமு அலைக்கும். எகிப்து நாட்டில் 1897ல் செங்கடல் ஓரமாக ஒரு உடலை மீட்கிறாங்க. அந்த உடலை ஆய்வுக்கு அனுப்பி அதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அனைத்து ஆராய்ச்சியாளருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஏன்னா அந்த உடல் 3000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மன்னருடைய உடலாக இருக்கலாம் என்று கூறினாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உடலுடைய தோல், உள்ளுறுப்புகள் முதல் கொண்டு எதுவுமே சேதமடையாமல் இருப்பதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. மனிதனுடைய உடல் 250லேருந்து 300 வருஷத்துக்குள்ள எலும்பு முதல் கொண்டு அனைத்துமே மக்கி போயிடும். ஆனால் இந்த உடல் 3000 வருஷங்களாகியும் ஏன் அழியாமல் இருப்பது என்று பல ஆண்டுகள் ஆராய்ச்சி மேற்கொண்டு எந்த விடயங்களுமே கிடைக்கல. சில ஆண்டுகளுக்கு பின் மேல் ஆராய்ச்சிக்காக பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த உடலை அனுப்புகிறாங்க. அந்த நாட்டில் உள்ள டாக்டர் மோரைஸ் என்பவர் மறுபரிசோதனை செய்கிறார். பல ஆண்டுகள் கடந்தும் அவருக்கும் எந்த விடயங்களும் கிடைக்கலை. இது இயற்கைக்கு மாற்றமாக இருப்பதை அறிந்து அவர் ஒவ்வொரு வேதங்களாக பரிசோதனை செய்கிறார். இறுதியில் அல் குர்ஆன் கூறியிருப்பதை அவர் அறிகிறார். பனு இஸ்ரேல் மக்களை ஃபிரௌன் என்கிற கொடூரன் சித்திரவதை செய்து அடிமைப்படுத்தி, நான் தான் கடவுள், என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்று கொடூர ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தவன் தான் ஃபிரௌன். இந்த கொடுங்கோலனிடமிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக இறைவன் மூசா என்கிற இறை தூதரை அவர்களது சமுதாயத்திலிருந்து தேர்ந்தெடுத்தான். அவர் ஃபிரௌனிடம் சென்று, பனு இஸ்ராயேல் மக்களை அடிமைப்படுத்தாதே, அவர்களை கொடுமை செய்யாதே என்று இறைவனின் செய்தியை கொண்டும் போதித்தார். இறை செய்தியை அவன் ஏற்கவில்லை. ஒரு கட்டத்தில் மக்கள் அனைவரையுமே கொன்று குவிக்க வேண்டும் என்று படைகளை திரட்டி சென்றான். மூசா மக்களிடம் சென்று, என்னை பின்பற்றுங்கள், நான் இறைவனின் உதவியை கொண்டு உங்களை காப்பாற்றுவேன் என்று அழைத்து சென்றார். ஒரு கட்டத்தில் கடல் குறுக்கிட்டது. மறுபக்கம் அவன் அவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று வேகத்துடன் வந்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் மூசா இறைவனிடம் பிரார்த்தித்தார். இறைவன், உன் கைத்தடியால் கடலை அடிப்பீராக என்று கூறினார். கடல் இரண்டாக பிளந்து அவர்கள் செல்வதற்கான வழி ஏற்பட்டது. அதன் வழியாக மக்கள் அனைவரும் சென்றனர். இதை பார்த்த ஃபிரௌன் திருந்தாமல் அவனும் அவனது கூட்டத்தாரும் பின்தொடர்ந்து சென்றனர். இறுதியில் கடலில் முழுகடிக்கப்பட்டனர். இதை பற்றி அல் குர்ஆனும் கூறுகிறது. உங்களுக்கு பின்னுள்ளவர்களுக்கு சான்றாக நீங்கள் ஆவதற்காகவும் இன்றைய தினம் உன்னையும் உன் உடலையும் கரையில் போடுவோம். மனிதர்களில் பெரும்பாலோர் நமது சான்றுகளில் அலட்சியமாக உள்ளனர்.